கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் ஓய்வு நாள், இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சி நாள், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நாள் என்று தேவனாகிய கர்த்தர் தமது அக்கினிமயமான விரலினாலே எழுதி கொடுக்கப்பட்ட இந்த நாளை யாராலும் மாற்ற முடியாது. பாவம் கரைப்பட்ட ஒரு மனுஷனுடைய விரலினாலோ அல்லது பாவத்தை மறைத்து பரிசுத்தத்தை, பாவத்தை விதைத்து பரிசுத்தத்தை மறைத்து போதிக்கிற சத்தியங்களோ ஒருவராலும் அதை போதிக்கிறவர்களாலும் கர்த்தருடைய நாளை மாற்ற முடியாது, அதை அழிக்க முடியாது, அதை மறுதளிக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஓய்வு நாள் நமக்கு எல்லாருக்கும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாள் நமக்கு மனமகிழ்ச்சி நாள். ஏன் தெரியுங்களா? ஏன் அந்த ஆண்டவர் மனமகிழ்ச்சி நாள் என்று ஆண்டவர் சொன்னார்? நம்முடைய ஆத்துமா, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்நாட்களிலே, நாம் வாழ்கிற நாட்களிலே கட்டளையின்படி, நம் நீதியின்படி நாம் வாழ்ந்து தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆத்துமா இளைப்பாறும் பொழுது நம்மை தேவன் உயிரோடு எழுப்புகிற கடைசி நாளிலே, ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நம்முடைய ஆத்துமா நித்திய இளைப்பாறுதலை இந்த பூமியில மாத்திரம் அல்ல, வாழ்கிற நாட்களிலும் நம்முடைய ஆத்துமா நல்ல ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அவர் எழுப்பும் போது நம்முடைய ஆத்துமா குற்றமற்றதாய் பரிசுத்தம் உள்ளதாய், ஓய்வு நாளிலே நம்மை அவர் பரிசுத்தமாக்கிறதுக்கு அடையாளம் போடப்பட்டவர்களாய் நம்மை எழுப்பும் போது நம் மீது போடப்பட்ட அந்த அடையாளம் தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை உன்னதத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. ஆயத்தமாக ஓய்வு நாளை மனத்தாழ்மையோடு கூட தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து, ஒரு நாளில் 7 தரம் தாவீது தேவனை துதித்தார். ஒரு ராஜா பாருங்க, 7 தரம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்ப நமக்கு இந்த பாருங்க 2 வருஷமா கொரோனா இருக்கு, நம்ம எப்படி துதிக்கிறோம், எத்தனை பாட்டு துதிக்கிறோம். ஆனா எல்லாரும் மற்றவர்களை நம்ம போய் சொல்லுவோம், நான் துதிக்கிறேனே, நான் பாடுறேனே, நான் செபிக்கிறேனே, இல்லை சரியா துதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு கோபம். அப்படின்ட்டா உண்மையாக நாம் ஆராதிக்கவில்லை. தேவன் பிரியப்படுகிற அளவுக்கு நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதற்கு தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அவருடைய சமூகத்துல ஓய்ந்திருந்து அல்லேலூயா அவரை துதிப்பதற்காகவே அந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கார். எதற்கு? துதிக்கும் போது சத்துருகளுடைய கிரியைகள் அழிக்கப்படும். நம்மை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாக்குற நாள் என்பதை உணர்ந்த நாளிலே கையில தட்டி பாடி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லி கொடுத்து குடும்பமாய் சேர்ந்த நாளிலே பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஓய்வு நாளிலே சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். Wow.
செய்கிறாரோ அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி அவர் ஜெயமெடுத்த பிறகு பழைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின்படி வாழக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இங்கே பாடல பாருங்க, துன்மார்க்கத்திற்கான ஏதுவான வெறி கொள்ளாமல், அல்லேலூயா, தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடும். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்கிற வாழ்க்கை மாம்சத்துல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா, இதை சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் இயேசு வரவில்லை. ஆவியினால் என்றும் நிறைந்து, ஆமென். உள்ளான மனுஷன், நமக்கு வருகிற பிரச்சனைகள், பாடுகள், சத்துடைய போராட்டங்கள், கண்ணுக்கு தெரியாது பக்கத்திலே இருப்பான், கண்ணுக்கு தெரியாது குழந்தை அடிப்பான். ஆமென். ஜெயமெடுக்க உங்களுக்கு பரிசுத்தம் வேண்டும். அல்லேலூயா, ஆட்டுக்குடிய ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியினால் என்றும் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தை மாத்திரம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஓய்வு நாள்ல ஓய்வு 6 நாள் பாவம் செய்யுங்க அப்படி இல்லை, பாவமே செய்யக்கூடாது. ஓய்வு நாள செய்யாம இருக்க வேண்டும். கட்டளை. தேவ சமூகத்துக்கு போகிறீர்களா? தேவ சமூகத்துல முழங்கால் போடுகிறீங்களா? ஒரு குடும்பமாய் அமர்ந்து குடும்ப சமூகம் ஜெபிக்கிறீங்களா? அதற்கு முன்பாக பின்பாக தேவன் நம்மோடு என்றென்றைக்கு இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்றென்றும் தேவனோடு கூட சேர வேண்டும் என்றால், பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரமே உங்கள் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் எதுவான தேவ சமூகத்துல ஏறெடுக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். வார்த்தையில சொல்லப்படுது, சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். பாத்தீங்களா, பலன் கிடைக்குது. துதிக்கும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். துதிக்காம வாய் அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தா நான் மௌனமா பாடின பலன் கிடைக்காது. துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். என்றும் நன்றியா துதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். என்றும் நன்றியா துதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என்றும் நன்றியா துதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையால் நிலைநிற்கிறோம். அப்படி கிருபை மாத்திரம் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம நிலைநிற்கவே முடியாது. புலவர் 3:28 படி, ஆமென், நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இன்றைக்கு போதிக்கிறார்கள், எனக்கு கிருபை, அதனால பாவம் செய்யுங்க. அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா 2 கோடி சேர்த்து வச்சிருக்காங்க, பிள்ளைங்களா நீங்க பாவம் செய்யுங்க. நானே வியாதியில் அடிபட்டு விழுந்து போனாலும் ஹாஸ்பிட்டல் செல்வா போக மீதி எல்லாம் உங்க தலைமுறைக்கு நல்லா தாங்கும், அதனால எப்படி வேணாலும் என் கண்ணு முன்னால பாவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? பெற்றோர்கள் சொல்றாங்களா? ஆனால் பலிபீடத்துக்கு முன்பாக நிற்கிற ஆமென் போதிக்கிறவர்கள் என்ன சொல்ற? கிருபை 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 இறங்கி வந்தாலே போதும். கிருபை அதுக்கு தான் இறங்கி வந்தது, சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் அவர் வந்து அடிபட்டு செத்து நிர்வாணமாய் தொங்கினார். அல்லேலூயா. அவர் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்ட பிறகு நாம் செய்வது பாவம் அல்ல. அல்லேலூயா, ஆமென். அதே கிருபை தான் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்தவராய், அல்லேலூயா, வார்த்தையாய் வெள்ளை குதிரையை அவர் ஏறி வர போகிறார். எது கிருபை? அல்லேலூயா. எது கிருபை? யார் கிருபை? எதற்கு கிருபை கொடுக்கப்பட்டது என்று தெல்ல தெளிவாய் ஆட்டுக்குடிகளுக்கும் தெரியும். ஆமென். ஆட்டுக்குடிகளுக்கு போதிக்கிற ஊழியர்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆனால் பாவத்தை விட்டு விலகாமல் கிருபை எனக்கு கிருபை செய்வார் என்று நினைப்பீர்களானால், ஆமென், நம்முடைய அறியாமையினாலே மரணத்தை சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. கிருபை என்பது தெரியுமா? கிருபை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? ஆமென். இனி பாவம் செய்யாதே. ஆமென். அவன் பாவியான ஸ்திரியை பார்த்து, நீ பாவம் இது வரைக்கும் செஞ்சுட்டதா, ஆமென், அதற்கு நான் உனக்கு தண்டிக்கிறதுக்காக நான் வரல, ஆனா இனி பாவம் செய்யாதே. ஆமென். என்னைக்கா அவ இனிமே மறுபடியும் போய் எங்காவது அவ பாவம் செய்தாலா? அல்லேலூயா. பின்னாடி சுற்றி இருந்த பிரதான ஆசாரியர், பரிசேயர், வேத பார்க்க சின்ன பிள்ளைங்க கூட வந்து நிக்குது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாருங்க, ஒரு ஸ்ட்ராங், அவ்வளவு மேட்டர். அந்த ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? இந்த தீர்க்கதரிசியானவர் என்னதான் சொல்றாரு பார்க்கலாம்னு சொல்லி கூடி எல்லாரும் பார்க்கறாங்க, வேடிக்கை பாருங்க. சொன்னார் பாருங்க, ஆமென், நீ பாவியான ஸ்திரீ, இவங்க சொல்லலாம் கல்லெறிந்து கொல்லணும், கல்லெறிந்து தண்டனை கொடுக்கலாம், அதை பார்க்கலாம், ரசிக்கலாம், வந்துக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், இனி பாவம் செய்யாதே.
அல்லேலூயா. எங்கேயாவது அவர் மறுபடியும் போய் எங்காவது பாவம் செய்தாரா? இல்லவே இல்லை. அதுதான், இனிமே நான் செய்ய மாட்டேன், நான் உலகம் பரிகசிக்க பிரயாசம் பண்ணுகிற அளவுக்கு நான் பாவத்தை செய்திருந்தாலும், ஆமே, என் மேல ஒரு அட்ரஸ், இவ கெட்டவ அப்படின்னு சொல்லி அட்ரஸை குத்திட்டாலும், என் ஆண்டவர் போனால நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இந்த பாவத்தை இனி நான் செய்யவே மாட்டேன் சொல்லும் பொழுது கிருபை 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 இறங்கி வரும். அல்லேலூயா. இதுதான் கிருபை. நான் மறுபடியும் போய் பாவத்தை செய்துட்டே இருப்பேன், எனக்கு ஆண்டவர் கிருபை. அல்லேலூயா. கிருபை உங்களுக்கு நிச்சயமாய் கிருபை செய்வது அவர் கிருபை உள்ளவர் அல்ல. ஆமென். அதே கிருபை உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நாளிலே உணர்ந்து நம்முடைய கை கால்லாம் பாருங்க அசைது, எத்தனை பேர் நடக்க முடியாம உயிர் மாத்திரம் பெட்டில், ஆமென், ஜீவன் மாத்திரம் இருந்து ஐயோ கண்ணுல பார்த்து ஏங்குறாங்க, என்னால நடக்க முடிந்தா இதை காரியத்தை செய்து முடிப்பனே, என்னால ஆமென் கை கால் அசைக்க முடிந்தா, இதோ பிள்ளைகளுக்கு ஒத்தாசை இருக்க முடியுமே, எனக்கு வயசாயிட்டே எத்தனை பேர் தெரியுங்களா? அல்லேலூயா. ஏன் உங்க வீட்டிலேயே உங்க சொந்தக்காரங்க பெற்றவர்களே இந்த நிலைமையில வயதான காலத்துல இருப்பார்களே, ஆமென், அவருடைய உள்ளம் அவருடைய ஆத்துமா துடிக்குது தேவனை பார்த்து, நான் எழுந்திருக்க எனக்கு பல வேண்டும், கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நாம் நின்று நாம் துதிக்கிறோம் என்றால், ஆராதிக்கிறோம் என்றால், நாம் கண்முன்னே பிள்ளைகள் ஜீவனோடு கூட சமாதமாய் சந்தோஷமாய் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை மாத்திரமே இன்றைக்கு இதோ அந்நிய தேசத்துல இருக்கிற நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆராதிங்கள். ஆராதிக்கும் போது கர்த்தர் நம் மீது இருக்கிற கட்டுகளை அவர் உடைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிருபையால் நிலைக்கிறோம் என்கிற பாடலை கைகளை தட்டி பாடுங்க. அல்லேலூயா. சகலம் ஒரு மனுஷன் மீது சுமத்தப்பட்டதான நுகங்கள் கட்டுகள் எல்லாம் தெரியும்.
அல்லேலூயா. ஆனாலும் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தரே வந்து நமக்கு விரோதமாக நிற்கிற சத்துருடைய எல்லா கூறுகளையும் அவர் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. சர்வமாக தகன பலி எங்கள் சர்வவல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல் ராஜனுக்கு என்று சொல்லி ஆமென். இந்த பாடலை சேர்ந்து நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓய்ந்து பரிசுத்தமாய் பரிபூரணமாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கும்பொழுது இந்த பூமியிலே தேவனுக்கு முன்பாக சமாதானமாய் ஆமே ஜீவ பலியாய் தேவனுக்கு ரோமர் 12 அதிகாரம் 1வது வசனத்தின்படி இந்த சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமாய் நீங்கள் அர்ப்பணித்தீர்களா ஆவி ஆத்மா சரீரம் ஆமே சமாதானத்துக்குள்ளாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு சரீரத்தை அர்ப்பணியுங்கள். ஆமே. ஆத்மா மட்டும்தான் மேலே போகும்போது சரீரம் உங்க 2 பேருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழ்ந்து விதைக்கிற சத்தியங்கள் ஏராளமாய் சொல்லி விதைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆமே நீங்க சொல்லலாம், எங்களுக்கு தான் பாவம், எங்களுக்கு தான் கர்த்தர் அது பாவம் இல்லை பரிசுத்தம் என்று சொல்லலாம். ஆனால் சொல்லிக் கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், புறஜாதியரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எத்தனையோ மதத்தை நம்புகிறவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆமென் ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படி தன் சரீரத்தை ஜீவ பலியாய் நம் முன்னே வந்து வாழ்ந்து காண்பித்த நம் ஆட்டுக்குட்டியான சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்தின் ஆமே அவர் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் ஆமே எக்ஸமனை தோட்டத்துல மாத்திரமல்ல பூமி எங்கும் விழுந்தது. ஹல்லேலூயா. கைகளை கால்களை நீட்டும் போது, கண்களை அங்கும் இங்கும் திருப்பும் போது, கெட்ட வார்த்தைகளை பேசும்போது, சரித்தின் உச்சம் அடைவதற்கு உள்ளம் கால் வரைக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நீங்கள் மீறும் பொழுது கொஞ்சம் ஆட்டுக்குட்டியானது சிந்தின ரத்தத்தை மாத்திரம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தெய்வ பயம், ஒரு தெய்வ பயம், ஒரு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனத்தாழ்வை மாத்திரம் மனசாட்சி ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் அந்த நல்ல மனசாட்சி உங்களை பாவம் செய்ய அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சமாதான ஜீவ பலி எங்கள் சமாதான தேவனுக்கு
மகிழ்ச்சியாய் நாம் பாடும்பொழுது கர்த்தருடைய விடுதலை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் வியாதியில, பலவீனத்துல, எந்த ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனையில, ஆமென், தரித்திரத்துல, உறவினர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, ஒரு சாரியான ஒரு சூழ்நிலையில, யுகங்கள் சுமத்தப்பட்ட மாந்திரிகள், வெள்ளி சூழ்நிலை, எப்பேற்பட்ட ஒரு கட்டுகளோடு கூட நீங்கள் இருந்திருந்தாலும் ஆமென், நீங்கள் விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாகமானுடைய குஷ்டத்தை இஸ்ரவேலுடைய சின்ன பொண்ணை வைத்து ஆமென், தேவனாகிய கர்த்தர் பெரிய விடுதலை சுகத்தை ஆக்குனார். சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல அந்த மாம்சம் மாறினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இவர்களை சுகப்படுத்த, இவர்களுக்கு விடுதலை கொடுக்க இவர்களால் தான் முடியும் என்பது தேவன் செய்யக்கூடியவர் அல்ல. ஆமென். குப்பையிலிருந்து கூட எடுத்து ஆமென் அவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவர். நம்மளால ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்பொழுது பெரிய பெரியவர்கள் பாடினால் தான் போகும், அப்படி அல்ல. நீங்கள் கரங்களை தட்டி தேவனை நோக்கி பார்த்து விசுவாசித்து பாடுவீர்களால் அதே விசுவாசத்தில் உறுதியாக நிமிர்ந்து கடைசி வரைக்கும் நில்லுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்கிறது என்ன தெரியுங்களா? ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தெரியுங்களா? ஏன் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மாசம் விசுவாசத்தோடு இருக்கிறோம், அடுத்த மாசம் இருக்கிறோம், ஒரு வாரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவன் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல கர்த்தர் செய்யலையே. இந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு எத்தனை குடும்பத்தை அவன் நாசப்படுத்துகிறான், எத்தனை குடும்பத்துக்கு விடுதலையும் சமாதான செழிப்பையும் ஆசீர்வாதத்தை கொடுக்காதபடி அவன் கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் மனுஷன் தன் பலவீனத்தினாலே கர்த்தரை அசட்டை பண்ணி கொடுத்தான். என்னைக்கு நான் செத்த பிறகு கிடைக்குமோ அவன் வார்த்தையினாலே கர்த்தரை அசட்டை பண்ணி ஓய்வுனால அவன் தீட்டுப்படுத்தி அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எழும்பி எப்ப மோசே மலையிலிருந்து இறங்கி வருது அது கூட என் மாம்சத்துல அவன் உணர்வுகளை அடக்கி கொள்ள முடியாதபடி, நீச்சி அடக்கி கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி எகிப்திலிருந்து கொண்டு வந்த அவன் எல்லாவற்றையும் உருக்கி அவன் கன்றுகுட்டி அங்கே உருவாக்கி இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்லி அவன் அவர்களை பூஜை சர்வாங்க பலியிடத்தில் செலுத்தி அவன் என்ன செய்தாங்க? ஹல்லேலூயா. எங்காவது போய் அந்நிய ஸ்திரியோடு வேசித்தனம் செய்தார்களோ என்னை போதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்காவது கணவன் மனைவியோடு தான் தெரிந்து கொண்ட அவன் என் சிரேஷ்ட புத்திரன் இஸ்ரவேலின் என் ஜனம், இது என் சிரேஷ்ட புத்திரன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் யாரெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தை தெளிக்கப்பட்ட குடும்பங்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்தார்களோ அடிமைகள் யாராயிருந்தாலும் நம்பினவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா. வந்தவர்கள் யார்? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆமென். அந்த இடத்துல பாவத்தை செய்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜனங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியல. அவர் செய்யறதெல்லாம் பரிசுத்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நம்மளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் அவரை நாம் பொய்யராக்குகிறோம். அப்படியானால் நாங்கள் கணவன் மனைவி, நாங்கள் தாய் தகப்பன், ஆமென், நாங்கள் திருமணமானவர்கள், நாங்கள் எல்லாம் பரிசுத்த உறவு, எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தமான உறவு, அது புனிதமானது. கர்த்தர் எங்களுக்கு அதற்காக சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற ஆமென் சொல்லுகிற ஊழியர்களோ ஊழியக்காரிகளோ அது பொய் கள்ள ஊழியர்கள், அது கள்ள ஊழியக்காரிகள். பாவத்தை விதைப்பதற்கு ஊழியக்காரர்கள் தேவையே இல்லை. பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு, பரிசுத்தத்தை காட்டி கொடுப்பதற்கு, பரிசுத்தமாய் வழிகளை அவன் காட்டி கொடுப்பதற்கு ஆடு ஆட்டுக்குட்டி இப்படி திரும்பும்பொழுது நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி அவன் தேவனுடைய கட்டளை அவன் அந்த சத்தத்தை நேராய் செலுத்த வேண்டும். அவன் குதிரைக்கு கடிவாளம் போட்டு அதை அடக்குறதுக்கு மனிதனுக்கு அவன் அவனுக்கு ஞானம் உண்டு, அவனுக்கு அவன் பலன் உண்டு, அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அவனுடைய சமயத்தை கட்டி ஆள அவரால் முடியவில்லை. ஹல்லேலூயா. அதற்காக மோசே எப்ப வந்தா எனக்கு என்ன, இறங்கி வந்தாங்க செத்தா எனக்கு என்ன, எகிப்திலிருந்து கொண்டு வா அதை பிடிச்சு போட்டு என்ன செய்வோம். ஆனா நான் கர்த்தர் தான் தெய்வம் சொல்லுவேன், ஆனா பாவத்தை விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருந்தா உண்மையாகவே தேவன் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குடி அந்த ரத்தத்தை சிந்தின அதே ரத்தமே எழுதி உங்களுக்கு சாட்சியா என்று ஆண்டவருடைய பிதாவோடு கூட அவர் சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தின் வழக்கத்தின்படிதான் நான் வாழ்வேன், நான் உலகத்தின்படி இச்செயலுக்கு நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள் தாராளமாய் வாழ்வது என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமே யாரெல்லாம் தேவனுக்குள்ளாக அவர் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும்
இந்த பூமியில கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆமென் மாத்திரமே ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஆமென். அப்படி கீழ்ப்படுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கர்த்தரோடு கூட நெருங்க இந்த ஓய்வு நாளிலே கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் அவங்களுக்காக தொடர்ச்சியாய் இந்த பாடலை நாமே பாடி நாமே பாட 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 நாவின் கட்டுகள் அறுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அவரை உன்னை
என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். குழந்தைகளை நினைத்து வேதனைப்படுகிற ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கண்ணீரை என் ஆண்டவர் இந்த நாளில் துடைத்து அவளை விடுதலையாக்குவீராக. சமாதானத்தை கற்றளிக்கிறாங்க. யாரெல்லாம் பயந்து போய் பிள்ளைகள் இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை கத்தர் கண்களிலே தெளிவை நீ கட்டளையிட்டு அந்த பிள்ளைகள் எழுந்து சமாதானமாய் பலத்தோடு கூட எழுந்திருக்க என் ஆண்டவருடைய காயங்களினால தழும்புகளினால் அந்த பிள்ளைகளை சுத்திகரிக்கிறேன். ரத்தத்தை அந்த பிள்ளைகளை உச்சம் தலைமுதல் உள்ள காலத்தை ஊற்றுகிறேன்ப்பா. உம்மால எல்லாம் போடும். என் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் கேட்டார்களோ யாருக்கெல்லாம் சுகத்தை கொடுத்திருக்கிறீரோ எல்லா பிள்ளைகளுக்கும் ஜீவனை கொடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சாட்சியாக வாழ்வார்களாக. கிருபையுள்ள கர்த்தரை அர்ப்பணித்து தாழ்த்தி எருமையாக நீ மாத்திரம் மகிமைப்படுகிறார். துதி கன மகிமையாகும் பொருள் பேசப்படும் இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.